சரி, இன்றைக்கு பாஸ்டருடைய பிரசங்கம் தலைப்பு நான் ஆங்கிலத்தில் எப்படியாக நான் போட்டிருக்கிறேன், த ஸ்பிரிட் கண்ட்ரோல்டு லைஃப். த ஸ்பிரிட் கண்ட்ரோல் லைஃப், அதாவது பரிசுத்த ஆவினாலே ஆளுகை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஓகே, பரிசுத்த ஆவினாலே ஆளுகை பண்ணப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த அடிப்படையில் நான் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். சரி, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம எல்லோரும் படிக்க இருக்கிறோம். நன்றாய் கவனிங்க. கிறிஸ்துவம் என்று சொல்லும் பொழுது we believe in God the Father, we believe in God the Son, and we believe God the Spirit. சரியா? God the Father, God the Son, God the Spirit. இந்த மூவர்கள் தேவனாக இருக்கிறார்கள். சரியா? பிதா தேவனாக இருக்கிறார், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவும் தேவனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவரும் தேவனாக இருக்கிறார். சரியா? அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். சரி, அந்த மூவர்கள் தேவனாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் யாரு குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர், the third person of Trinity, அவரை குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். நன்றாய் கவனிங்க. இயேசு தேவகுமாரன். சரியா? இயேசுன்னு சொல்லும் பொழுது பைபிள் என்ன சொல்லுது? the Bible describes Christ, அவருடைய personality as the Son of God. ஏன் இயேசு தேவகுமாரன், Son of God சொல்றாங்கன்னா, அதோடைய பதம் என்னது, என்ன அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறார். அது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னை பார்த்து நீங்கள் எப்படியாக கூப்பிட முடியாது, நான் தேவகுமாரன் என்று பாஸ்டர் பிரான்சிஸ் சொல்லவே முடியாது. சரியா? சோ இயேசுக்கு மாத்திரமே அந்த உரிமை இருக்குது. இயேசு அவரை குறித்து என்ன சொன்னாரு? நான் தேவகுமாரன் என்று சொன்னாரு. ஏனென்றால் அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறார், தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறார். ஆனாலும் நீங்கள் மறந்து போகக்கூடாது, இயேசு தேவனாக இருந்தாலும் சகலமும் அவர் மூலியமாக உண்டாக்கப்பட்டது உண்மை. அவர் ஆண்டவராக இருந்தார் உண்மைங்க. ஆனா அந்த இயேசு உலகத்துக்கு வரும் பொழுது ஒரு தேவனாக அவர் வரல. இயேசு உலகத்துக்கு வரும் பொழுது மனிதனாய் வந்தார். நீங்கள் அதை மறந்து போகக்கூடாது. That is why மாம்சத்திலே வெளியப்பட்ட ஆண்டவர் என்று சொல்லி பைபிள் நமக்கு சுற்றி காண்பிக்குது. அவர் ஆண்டவராய் இருந்தார், உலகத்துக்கு வரும் பொழுது அவருடைய எல்லா மகிமையை அவர் வைத்து அதை ஒதுக்கி வைத்து உலகத்துக்கு வரும் பொழுது ஒரு மனிதனாய் வந்தார். விளங்குதா? ஆனப்படினாலதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு மனிதனாக. எப்படி போன்ற உலகத்துக்கு வந்தாரு? கரைப்பட்ட உலகம், பாவம் நிறைந்த உலகம். சரியா? விழுந்து போன இந்த உலகத்துக்கு இயேசு மனிதனாய் வரும் பொழுது பிதாவின் தேவன் என்ன செய்தாரு? இயேசு ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு, சரியா, அவரை யோவான் ஸ்நானகம் இயேசுவுக்கு என்ன பண்ணுகிறாரு? ஞானஸ்நானத்தை கொடுக்கிறாரு. தண்ணீர்ல இயேசுவை முக்கி இயேசுவை வெளியே எடுக்கும் பொழுது என்ன ஆகியது? வானம் திறக்கப்பட்டது. புறாவின் ரூபத்திலே ஆவியானவர் இறங்கி வந்தார். யார் மீது? இயேசு கிறிஸ்து மீது ஆவியானவர் இறங்கி அவருக்குள்ளாய் இறங்கினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வாழும் பொழுது அவர் யாரை பெற்று வாழ்ந்தாரு? பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, வேதாகம் என்ன சொல்லுது? லூக்கா 4:1 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆவியை பெற்றவர் மாத்திரமல்ல, அந்த ஆவியிலே நிரப்பப்பட்டவராய் இருந்தார். Jesus was not only filled with the Holy Spirit, he was full of the Spirit. அவர் ஆவியிலே நிரப்பப்பட்டவராய் இருந்தார். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. சரி, அந்த பாத்திரத்தில் கால் அளவு, சரியா, தண்ணீர். சரியா? பாதி அளவு தண்ணீர். சரியா? அடுத்தது full measure. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியானவர் எந்த மெஷர்ல இருந்தார்னா, அவர் ஆவியிலே நிரப்பப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றாரு, ஆவியில நிரம்பி இருந்தாரு. இயேசு இந்த உலகத்திலே நடக்கும் பொழுது சொந்த சுயத்திலே இயேசு வாழல. ஏனென்றால் அவர் மனிதனாய் உலகத்துக்கு வந்தபடி இந்த உலகத்திலே நிறைய போராட்டம், இந்த உலகத்தில் நிறைய சோதனைகள், பிசாசுடைய தாக்கம் இருக்கிறபடினால் இயேசு அவரையே சார்ந்து வாழல. அவருக்குள்ளாக யார் இருந்தா? அந்த ஆவியானவர் இருந்தபடினால் பைபிள் என்ன சொல்லுது? லூக்கா 4:14 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன எழுதி இருக்குது? Jesus was controlled by the Spirit, Jesus was led by Spirit என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்திலே
ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியோடைய நடத்துதலிலே இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்கே பரிசுத்தாவியானவர் தேவைப்படும் பொழுது, இயேசு பரிசுத்தாவியை நம்பி, சுயத்தை நம்பி அல்ல, சொந்த பலத்தை நம்பி அல்ல, இயேசுவை ஆவியானவரை சார்ந்து வாழும் பொழுது, இன்றைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரமாக இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் யாருடைய பிரசன்னம் தேவை? அந்த ஆவியானவருடைய பிரசன்னம் தேவை. We also must be controlled by the Spirit of God. அததான் இன்றைக்கு அழுத்தமாக உங்களுக்கு நான் இந்த காரியத்தை நான் சொல்லி கொடுக்க இருக்கிறேன். சரி, இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, நான் இன்றைக்கு ஆவியினாலே நடத்தப்படுகிறேனா? Am I guided by the Spirit? Am I filled with the Spirit? என்று சொல்லி நீங்கள் இந்த கேள்விக்குறியோடு இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும். பாருங்க, as a result, இயேசு இந்த ஆவியிலே நடந்தபடினால் he lived an overcoming life. இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரு? பிசாசை மேற்கொண்டு வாழ்ந்தார். இயேசு பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்தார். அவருடைய சரீர பலவீனத்தை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்ந்தார். அப்போ இயேசு ஜெயமாய் வாழ்ந்த காரணம் என்னதுன்னா, அவருக்குள்ளாயிருந்த பரிசுத்தாவியானவர், அந்த ஆவியானவருடைய கண்ட்ரோல், ஆவியானவருடைய லீடிங்ல இயேசு இருந்தபடினால் இயேசு இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ்ந்தார். overcoming life. இரண்டாவது, as a result of Jesus walking in the Spirit, he walked closely with God. இயேசு பிதாவின் தேவனோடு இணைஞ்சு இருந்தார். ரைட் தானே? ஒரு கட்டத்தில் இயேசு என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லுகிறாரு. அதோட அர்த்தம் என்னது? இயேசு என்ன சொல்லுகிறாரு? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படி என்றால், can you see the connection that Jesus had with God the Father? அதோட காரணம் என்னதுங்க? இயேசுக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருந்தபடினால், ஆவியானவர் அவரை தள்ளி சென்றபடினால், நடத்தினபடினால் இயேசு பிதாவோடு இணைஞ்சி இருந்தார். மூன்றாவது, இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு தோல்வியான வாழ்க்கையை வாழல. இயேசுடைய மினிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக if you look at Christ's life, if you looked at Christ or ministry நீங்க பாத்தீங்கன்னா, சரியா, it was not defeated type of life. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ்ந்தார். அப்போ அந்த வெற்றியோட காரணம் என்னதுங்க? இயேசுவானவருக்குள்ளாக யார் கிரியை செய்தார்? அந்த ஆவியானவர் கிரியை செய்தார். அது மாத்திரமல்ல, நான் என்ன பார்த்தேன், அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தபடினால், சரி, அந்த ஆவியானவருடைய நடத்துதல், ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இயேசு இருந்தபடினால் he lived his life according to the will of his father. இயேசு அவருடைய திட்டத்தின்படி வாழவே இல்லையே, அவருடைய சொந்த எஜெண்டால வாழலையே. அவர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது என்ன சொல்லி வாழ்ந்தாரு? பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொன்னார். இறுதியில சிலுவையில மரிக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவுடைய சித்தத்தை நன்கு அறிந்து அதை கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்ந்தவர் யாருங்க? இயேசு. அதுவும் அதற்கு காரணம் யாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தாவியானவர், சரியா, அந்த கண்ட்ரோல் பண்ணனபடினால், நடத்தினபடினால் he able to finish his race in this world successfully. விளங்குதா இல்லையா? கடைசியாக நான் என்ன பார்க்கிறேன்? இயேசுவானவருக்குள்ளாக ஆவியானவர் இருந்தபடினால், சரியா, he was joyful, he was peaceful, he was hopeful in the midst of many troubles and persecution. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நிறைய உபத்திரவம் வந்துச்சு, உண்மை. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நிறைய போராட்டம் வந்துச்சு, நிறைய கஷ்டத்தை இயேசு கடந்து போனாரு. ஆனா எல்லா இடத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவே இருக்கிறாரு. இயேசு சரியா நம்பிக்கையோடு இருந்தார். இயேசு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்தார். அதோட காரணம் என்னது? அவருக்குள்ளாக அந்த ஆவியானவர் இருந்தபடினால் ஆவியானவர் இயேசுவுக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆவியானவர் இயேசுவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த ஆவியானவர் இயேசுவுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். தட் இஸ் why ஒரு கட்டத்தில் இயேசு என்ன சொல்றாரு? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த சமாதானத்திலே வாழ்ந்தார். எப்படி அந்த சமாதானத்திலே அவரால் வாழ முடிந்தது? How could Christ became so hopeful in this hopeless world? சரியா, இந்த நம்பிக்கை இல்லாத உலகத்திலே எப்படி அவரால் நம்பிக்கையாக வாழ முடிஞ்சிச்சுங்க? நான் சொல்றேங்க, இயேசு சுயத்திலே வாழல. Jesus was controlled by the Spirit of God. ராமின் சொல்லுங்க.
நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், ஏன் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை நான் செய்கிறதுக்கு முன்பதாக இயேசுவை உங்களுக்கு முன்பதாக எதற்கு நான் வைக்கிறேன்? அவர் நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். இயேசு நம்மளுடைய மாதிரியாக இருக்கிறார். அப்படி என்றால் பிதாவின் தேவனுடைய விருப்பம் என்னது? நீங்களும் நானும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். அவர் எப்படி வாழ வேண்டும்? மனிதன் இந்த உலகத்திலே, இந்த கரைப்பட்ட உலகத்திலே, சோதனை நிறைந்த உலகத்திலே, தோல்வி நிறைந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு மாடல். யார் அந்த மாடல்? இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்துவே ஆவியானவரை சார்ந்து வாழும் பொழுது நான் சொன்னது போல நீங்களும் நானும் எம்மாத்திரமாக இருக்கிறோம். இன்றைக்கு எப்படி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆவியானவரை சார்ந்து இருக்கிறோமா அல்லது சொந்த சுய சொந்த பலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. We too have received the Holy Spirit after we have accepted Jesus our personal savior. Do you know one thing, church? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு ஞானஸ்நானத்தை பெற்று பிறகு தண்ணியிலிருந்து முங்கி வெளியே வந்த பிறகு புறாவின் ரூபத்தில் யார் இறங்கி வந்தா? the third person, Holy Spirit இறங்கி வந்தாரு. Do you know, கிறிஸ்டியன், நம்ம எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? Do you know that? பாருங்க, அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் ரட்சிக்கப்படாத உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசங்க? ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு அடையாளம், ஒரே ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுது நீங்கள் இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு எப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுகிறீங்களோ, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ, சரியா, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த ஆவியானவரை குறித்து இயேசு என்ன சொல்றாரு? பாஸ்டர் கூட வாங்க. We too have received the Holy Spirit after we have accepted Jesus as personal savior. Who is the Holy Spirit? அந்த ஆவியானவர் யாருங்க? சரி, ரெண்டு முக்கியமான பகுதியை இயேசு வெளிப்படுத்துகிறாரு. அந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். ஆவின்னு சொல்லும்போது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நான் ஆவியா அல்லது நான் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மாமிச மனிதனா? நான் மாமிச மனிதன், இந்த மாம்சத்தில் இருக்கிறேன். ரைட். செத்து போன பிறகு சரீரத்தை அடக்கம் பண்ணிடுவாங்க, என்னுடைய ஆவி எடுக்கப்படும். ஆனா அந்த ஆவியை நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க மாம்சத்தில் இருக்கிறபடினால் நீங்க ஆவியை பார்க்க முடியாது. நீங்க மரிச்சீங்கன்னா ஒருவேளை என்னுடைய ஆவியை நீங்க பார்க்கலாம். விளங்குதா? சோ இந்த ஆவியானவர் சொல்லும், ஹோலி ஸ்பிரிட் சொல்லும் பொழுது அவரை பார்க்க முடியாது, அவரை உணர முடியும். அதான் இயேசு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கிறாரு. காற்று அடிக்குது. காற்று அடிக்கும் பொழுது காற்றை பார்க்க முடியல. ரைட்டு தானே? காற்றை பார்க்க முடியல. ஆனா இலை என்ன செய்து அசைக்கப்படுது. அந்த காற்று நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் அடிக்கும் பொழுது காற்றை உணர முடியும். ரைட்டு தானே? அதே மாதிரிதான் ஆவியானவரை பார்க்க முடியாது, ஆனாலும் அவரை நன்கு நம்ம உணர முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரு. அந்த ஆவியானவரை, சரியா, அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரு, அவரை நீங்கள் உணர வேண்டும். என்ன பாஸ்டர் நீங்க புதுசா சொல்றீங்க? அவரை உணரவே முடியலையே பாஸ்டர் என்று சொல்லி கொண்டு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒருவேளை என்ன அர்த்தம்? அந்த ஆவியானவரை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒன்னு சொல்றேன், சர்ச்சுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு 100% சொல்லவே முடியாது. எல்லாருக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லவே முடியாது. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே நீங்கள் அவருடைய கர்த்தத்துவம், தேவத்துவத்துக்குள்ளாய் நீங்கள் வராதபடினால் you have not accepted him as your personal savior. Therefore இன்னைக்கு அநேகருக்குள்ளாக ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறீங்க. இதை நீங்க நன்றாய் நீங்கள் உணர வேண்டும். நான் ஒன்னு சொல்றேன்,
ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவரை நம்ம பார்க்க முடியாது, ஆனாலும் அவரை நாம் உணர முடியும். That is why Jesus said, அந்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரு, உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இந்த வசனத்தை எங்க பார்க்கலாம்? நீங்க யோவான் 14:15-17 நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. The book of John chapter 14 verse 15 to 7. Let me read in English. நான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். About the characteristic about the Holy Spirit. Jesus himself said, and I will ask the Father, and he will give you another advocate to help you and be with you forever, the Spirit of truth. The world cannot accept him because it neither sees him nor knows him, but you know him, for he lives with you and will be in you. இந்த வசனத்தை வாசிங்கம்மா. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் இயேசு சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்க, பிதாவை வேண்டிக் கொள்வேன். Jesus said, Jesus the Son of God, சரி, அவர் என்ன சொல்றார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? தேற்றவாளனை உங்கள் மத்தியில் அனுப்புவார். Can you see God the Father, God the Son, God the Holy Spirit mentioned in one verse, ஒரே இடத்திலே. அப்போ பிதாவின் தேவன் என்ன செய்கிறார்? ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே சரியா அனுப்புகிறாரு, தேற்றவாளனாய் வருகிறார். தேற்றவாளன் சொல்லுங்க. நம்ம மனசு உடைஞ்சு போகும் பொழுது, நம்ம சோர்ந்து போகும் பொழுது ஒரு மெல்லிய குரல் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக உதிக்குது. யாரோ நம்மோட பேசுறாங்க, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாத, நீ உலகத்தை மேற்கொள்வாய் என்று சொல்லி மெல்லிய குரலிலே தேவன் நம்மோடு, ஆவியானவர் நம்மோடு என்ன பண்ணுகிறாரு? பேசிக் கொண்டிருக்கிறார். அது யாரு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? அந்த ஆவியானவர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறாரு. சரி, வாசிச்சு முடியுமா? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், உலகம் காண முடியாது, உலகம் அந்த ஆவியை உணர முடியாது, பார்க்க முடியாது. சரி, வாசிங்க. அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். அறிந்து கொள்ளுகிறோமா? நீங்க யோசிங்க. Can you sense the Spirit of God in you? இன்றைக்கு ஆவியானவர் என்னோட பேசினார் பாஸ்டர், எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தாரு பாஸ்டர், நான் மனம் மாறணும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோட ஆவியானவர் பேசுகிறாரா? பேசலனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு கோளாறு இருக்குது என்று அர்த்தம். ரைட்? நான் அடுத்தது இந்த ஆவியானவரை குறித்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 16:7 வாங்க, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Now turn with me to book of John chapter 16 verse 7. Jesus further give the characteristic of the Holy Spirit. யோவான் 16:7 நான் ஆங்கிலத்தில் மொத வாசிக்கிறேன். But very truly I tell you, it is for your good that I am going away. Unless I go away, the advocate will not come to you. But if I go, I will send him to you. வாசிங்கம்மா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இயேசு சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால், நான் போகலனா தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இயேசு என்ன சொல்றாரு? நான் போகிறது நல்லது. Can you see God the Father, God the Son? இயேசு 3 வருஷம் போல இந்த உலகத்துல ஊழியம் பண்ணினாரு. இப்போ அந்த இயேசு என்ன சொல்றாரு? நான் ஊழியத்தை பண்ணி முடிச்சிட்டேன், என்னுடைய வேலையை நான் முடிக்க போறேன் சிலுவையில். என்னுடைய வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நான் மறுபடியும் பரமேறி செல்லுவேன். நான் பரமேறி சென்ற பிறகு அந்த மூன்றாவது பர்சன் ட்ரினிட்டி, அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மத்தியிலே அனுப்புவேன். அவர் உங்களோடு இருப்பார். பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? அந்த ஆவியானவர் எப்படி நமக்கு வெளிப்படுத்துறாரு? சக்தின்னு சொல்லல. நான் போன பிறகு ஒரு சக்தியை அனுப்புவேன், நான் போன பிறகு ஒரு நெருப்பு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லல. இயேசு சொல்றாரு, நான் போன பிறகு அவரை நான் அனுப்புவேன். After I go away, I will send him. Him nanadu person, personality. பாருங்க, செவரு கூட பேச முடியுமா? நெருப்பு கூட பேச முடியுமா? நான் போன பிறகு உங்களுக்கு ஒரு சக்தி அனுப்புவேன். சக்தியோடு உறவு கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா
அவர் சொல்லும் பொழுது அவரோடு நம்ம என்ன செய்ய முடியும்? உறவு கொள்ள முடியும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் இந்த ஆவியானவரோடு உறவு கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் இந்த ஆவியானவரோடு பேசுகிறீங்க? எத்தனை பேர் இந்த ஆவியானவரோடு நடக்கிறீங்க? He is a person. He is longing to talk to you. He is longing to have fellowship with you. பரிசுத்த ஆவியானவரோடைய அந்யோன்ய ஐக்கியம், அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில இதுதான் நான் பெற்ற பெரிய ஒரு பரிசுங்க. நேற்று தினம் மகளோட குடும்பத்தோடு பேசி கொண்டிருந்தேன். ஒரு சபை போதகராக இருக்கும் பொழுது வருகிற போராட்டம், ஒரு சபை போதகராக இருக்கும் பொழுது வருகின்ற பிரச்சனைகள் அதிகம். ஆனா எவ்வளவு பெரிய போராட்டம் நமக்கு வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை தாக்கம் நமக்கு வந்தாலும், எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் சொல்றேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், குதூகலத்தோடு இருக்கிறேன். ஏன்? நாங்க நமக்குள்ளாக யார் இருக்கிற? ஆவியானவர் இருக்கிறபடினால், அவரோடு உறவு கொள்ளுகிறபடினால், நாளுக்கு நாள் புதிய பலன், நாளுக்கு நாள் புதிய கிருபை, நாளுக்கு நாள் புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். That is why பவுல் என்ன சொல்லுகிறாரு? என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியானவர் பெரியவர் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் சொன்ன இந்த 2 வார்த்தையில நம்ம என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? உலகம் அவரை காணாது, உணராது. நாம் அவரை காண முடியும், அவரை உணர முடியும். அவர் என்னோடு இருக்கிறாரு, நமக்குள்ளாக இருக்கிறாரு, தேற்றவாளனாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, he is a person. Holy Spirit is a person. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த ஆவியானவரோடு தொடர்பு கொள்ளுகிறோமா? That is why பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். Do not grieve the Holy Spirit. You see, you must understand, என்னுடைய மனைவி நான் துக்கப்படுத்த முடியும், ஏன்னா அவங்க ரோபோட் இல்லை. என் மனைவியை துக்கப்படுத்த முடியும். என் மனைவிக்கு விரோதமாக நான் தாறுமுறா இருந்தேன்னா என் மனைவி நான் துக்கப்படுத்த முடியும். என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணனா என் மனைவிக்கு நான் I can grieve her. சரியா? I can grieve her. That is why பவுல் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறாரு, அவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவரை நீங்க துன்பப்படுத்த, do not grieve him. Do not grieve him என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே whenever people grieve him, he will leave them alone. அவர் என்ன பண்ணிடுவாரு? ஆவியானவர் அவர்களை விட்டு விலகிடுவாரு. புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது அவர் அமைதலாக போயிடுவாரு, அமைதியா போயிடுவாரு, பேச மாட்டாரு. That is why இன்னொரு கட்டத்தில், இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்க அனல் மூட்டி விடுங்கள் சொல்றாரு. ஏன்னா அந்த ஆவியானவர் மங்கி இருக்கிறாரு, அந்த ஆவியானவருடைய அனல் மங்கி இருக்குது. ஏனென்றால் அவரை துக்கப்படுத்துறீங்க. நீங்க நாளுக்கு நாள் அவருக்கு விரோதமாக வாழுகிறோம், நாளுக்கு நாள் அவருக்கு விரோதமாக செயல்படுகிறோம், நாளுக்கு நாள் கீழ்ப்படுகிறதல்ல, ஆனப்படினால் அவரை அமைதிப்படுத்திட்டோம், துக்கப்படுத்திட்டோம். அவர் அமைதலாகவே இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் அவரை என்ன செய்யல? கிரியை செய்யல. இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். Since the Holy Spirit is in us, we too ought to live as how Jesus lived. Am I right? இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொன்னேன், அதே ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால், இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை போல வாழ வேண்டும்? அந்த இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சரி, இப்போது ஒரு கேள்வி பாஸ்டர், நீங்க கொடுத்த உதாரணம் இயேசுவை குறித்து நீங்க பேசுனீங்க. நீங்க தானே சொன்னீங்க அவர் ஆண்டவர் என்று சொல்லிட்டு, ஆண்டவர் மனுஷனாக வந்தார். சரி, அது இயேசுவோடைய கதை. இன்றைக்கு நம்ம மனுஷனாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல நம்மால வாழ முடியுமா? இது பெரிய ஒரு சவால் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல, சரியா, அந்த ஒரு கேப்பபிலிட்டி, அந்த ஒரு டைனமிக்ல வாழ முடியுமா? முடியும். நல்ல கவனிங்க, நமக்குள்ளாக யார் இருக்கிறா? அதே ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால் அதே வெற்றி, அதே ஆசீர்வாதம், அதே பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியும்? உண்டாக்க முடியும். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவாக மாறி இயேசு கிறிஸ்துவோட லெவலுக்கு வர முடியாது. அதை குறித்து நான் சொல்லல. You cannot be Jesus as God. You cannot be.
சரியா? பட் ஐம் டாக்கிங் அபவுட், சரியா, மனுஷனுக்குள்ளாக இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவரை போல நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆமென். சரியா? இப்போ நான் என்ன செய்யறேன் பாஸ்டர், உங்களுக்கு 2 உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, இந்த கரைப்பட்ட உலகத்திலே, இந்த சோதனை நிறைந்த உலகத்திலே எப்படி அவர்கள் தாங்களே ஒப்பு கொடுத்து they were so controlled by the spirit of God, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு 2 மனிதனுடைய வாழ்க்கை அந்த சரித்திரத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன் இவர்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றால், அவர்களை வாழ்ந்தார்கள் என்றால், controlled by the spirit, led by the spirit, definitely நீங்களும் நானும் அதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றபடினால் இந்த 2 நபர்களை போல வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. யாரை குறித்து நான் பேச போகிறேன்? புதிய ஏற்பாட்டிலே பர்னபாசை குறித்து, பழைய ஏற்பாட்டிலே தானியேலை குறித்து நான் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். ரைட்? நான் சரி பாஸ்டர் பாருங்க, நான் முதலாவது பர்னபாசை குறித்து நான் பேச போகிறேன். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், பாஸ்டர் இந்த ஆவியானவர் சொல்லும் பொழுது, ஆவியில நிரம்பி வாழுகிறது, கண்ட்ரோல் பை ஸ்பிரிட் சொல்லும் பொழுது, சர்ச்சில் வாழுகிற வாழ்க்கையா மட்டுமா? சர்ச்சில் சர்ச் லைஃப், மினிஸ்ட்ரி லைஃப், ஓகே, திங்ஸ் பர்டைனிங் காட்ஸ் கிங்டம். சர்ச்னு சொல்லும் பொழுது ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படுது? சபை மூலியமாக கட்டப்படுது. அநேக பேருடைய தப்பான அபிப்பிராயம் என்னது? ஆவியிலே நடக்கப்படலாம், we can be controlled by the spirit, but within the church context. அதாவது இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வரீங்க பாத்தீங்களா, சர்ச்சுக்கு வந்த பிறகு எல்லாரும் ஆவியில நிரப்பப்பட்டுறோம். எப்படின்னு எனக்கு தெரியல. சர்ச்சுக்கு வந்த பிறகு பாருங்க, ஐயோ வடியுது. என்ன வடியுது? சுத்தம் வடியுது, சுத்தம் வடியுது. சர்ச்சுக்கு வந்த பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சில் தான் ஸ்பிரிட் லெட் லைஃப், சர்ச்சில் தான் ஸ்பிரிட் கண்ட்ரோல் லைஃப். பட் ஐ வாண்ட் டு ஷோ டு யூ போத் சைட். தேவனுடைய ராஜ்யத்தில் சபை வாழ்க்கையிலையும் controlled by the spirit, you still can have spirit led life. At the same time secular life, உலக வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா? ஒரு நாள் இங்க வரோம், 6 நாள் உலகத்தில் இருக்கிறோம். அந்த 6 நாளிலும் சரியா நம்ம ஆவியிலே நடத்தப்பட முடியும்னு உங்களுக்கு நான் காண்பிக்க நான் இருக்கிறேன். Can you see the both side? சரி, now பர்னபாஸ் எடுத்துக்கங்க. I'm talking in the church context. இந்த பர்னபாஸ் எப்படிப்பட்டவன்? ஒரு விசுவாசி. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு விசுவாசி சொல்லுங்க. உங்களை போல என்னை போல ஒரு விசுவாசி. மேபி அவனுக்கு குடும்பம் இருந்திருக்கலாம், மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளைங்கள் இருந்திருக்கலாம். சர்ச்சில் ஒரு தலைவன், உங்களை போல என்னை போல நல்ல ஒரு கிறிஸ்தவன். அவனுக்கும் சரியா, பர்னபாஸ்க்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஆர்டினரி மேன். பட் யூ நோ வாட் தி பைபிள் சேஸ் அவனை குறித்து? அப்போஸ்தலர் 11 வசனம் 24க்கு வாங்க. அப்போஸ்தலர் 11 வசனம் 24 நான் ஆங்கிலத்தில் முதல் வாசிக்கிறேன். about this man Barnabas, Acts 11 verse 24. He was a good man, full of the Holy Spirit and faith, and great number of people were brought to the Lord. வாசிங்கம்மா. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். என்ன பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். ஓகே, நிரப்பப்பட்டிருந்தான். ஓகே, வாசிங்கம்மா. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். சரி, இந்த பர்னபாஸ் யாரு? ஆர்டினரி வெசல், ஆர்டினரி ஹியூமன், ரைட்? Pauline, ordinary person. Yogesh, ordinary person. Bala, நீங்க ordinary person. Right? I'm an ordinary person. But the வசனம் என்ன சொல்லுது? He was an ordinary man, but he was a good man, a man full of the spirit. ஆவியிலே நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். அரையும் குறையமாக வாழல. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக முழுமையாக இருந்தார். ஆமென். அப்படின்னா பாஸ்டர், பாசிபிலிட்டி இருக்குதா பாஸ்டர்? நமக்குள்ளாக ஆவியினாலே நிரப்பப்பட்ட அனுபவம் எனக்கும் கிடைக்குமா? கிடைக்கும். இவன் புதிய ஏற்பாட்டோட ஒரு கேரக்டர். If Barnabas can be filled with the spirit of God, தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. If you surrender, you yield yourself fully to God, and I'm sure கர்த்தர் உங்களை பர்னபாஸை போல ஆவியிலே கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. That is a good news.
குட் நியூஸ். இன்னைக்கு என்னுடைய ஆசை என்னது, பாஸ்டருடைய வாஞ்சை என்னது? நீங்க எல்லாரும் சரியா நன்றாய் இந்த உலகத்தில உலக ரீதியில வெற்றியாக இருக்கணும். இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் இதெல்லாம் செகண்டரி. என்னுடைய பெரிதான ஆசை என்ன தெரியுமாங்க? நீங்களும் நானும் பர்னபாசை போல இருக்கணும். We must be people then be so filled with the Spirit of God. நல்ல கவனிங்க. Because he was so filled with the Spirit of God, he became a good man. நல்லவனாய் இருந்தான், நீதிமானாய் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்திலே அவர் வாழும் பொழுது கரைப்பட்ட உலகத்திலே நீதியாக இருந்தான். சரி, அதோடைய விளைவு என்னது? அதோடைய ஆசீர்வாதம், இம்பாக்ட் என்னது? அவன் ஆவியிலே நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடினால் தேவனுடைய ராஜ்யத்திலே சபையில என்ன ஆசீர்வாதம் அவன் மூலியமாய் வந்தது? முதலாவது நான் என்ன பார்க்கிறேன்? Through him the church experienced growth. அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்கமா. First thing, the first blessing that I can see, when a believer so filled with the Spirit of God, through that believer the Spirit will, the church will experience tremendous growth. வாசிங்கமா, அதே வசனத்தை வாசிங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்தினாலே நிறைந்தவனாக இருந்தான். As a result of that, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். You know why? There were massive growth because people like Barnabas was in the church. He was so filled in the Spirit. அவன் மூலியமாக சபைக்குள்ளாக அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஏன் மூலியமாக சபையில் ஒரு வளர்ச்சி இல்லை? இது முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் இன்றைக்கு மூலியமாக, why through me there is no growth in the church? ஏன் சபைக்கு நான் ஒரு நன்மையை நான் கொண்டுட்டு வர முடியல? ஏன் சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆசீர்வாதமாக இல்ல? We are not filled with the Spirit of God. So ஒரு மனுஷன், அப்படி போன்ற மனுஷன் இருக்கும் பொழுது அவர்கள் மூலியமாக சபையில வளர்ச்சி வரக்கூடும். All these things possible. இரண்டாவது ரிசல்ட் நான் பார்க்கிறேன், he encourages the church. சபை சோர்ந்து இருந்துச்சுங்க. ஐயா, நான் சொல்றேன், இந்த சோர்வு இருக்குதுல, நமக்கு போராட்டம் வந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம எல்லாரும் சோர்ந்து போவோம் சில நேரத்தில். சபைன்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு சில தாக்கம் பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். ஆனா அந்த பர்னபாஸ் பாருங்க, ஜனங்கள் சோர்ந்து இருக்கிறார்கள். சோர்வுன்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தை என்ன ஆகுனுச்சு? நிறைய விசுவாசிகளை பிடித்து கொலை செஞ்சிட்டானுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சர்ச்சு நிறைய விசுவாசியை பிடிச்சி கொலை செஞ்சிட்டானுங்க. அதுல ஒரு விசுவாசிகளை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? சிறையில போட்டுட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற பணத்தை எடுத்துட்டானுங்க, உங்களுக்கு இருக்கிற வீட்டை எடுத்துட்டானுங்க, உங்களுக்கு இப்ப வேலை வசதி இல்லை. அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தில் கிறிஸ்தவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சோ நிறைய கிறிஸ்தவர்கள் இவென்ச்சுவலி அவர்கள் சோர்ந்து போனவர்களாய் வாழ்கிறார்கள். ஆனா அந்த சோர்வு மத்தியில இவன் நிக்கிறான் பாருங்க. ஏண்டா சோர்ந்து போயிட்ட? Why you are so despair? நான் இருக்கிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எனக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? அந்த சோர்ந்து போனவர்களை தட்டி எழுப்புறான். Because he was so controlled, he was so led by the Spirit. We need Barnabas in the church. We need Barnabas. இன்னைக்கு சபை பாருங்க சோர்ந்து போய் இருக்குது. இன்னைக்கு சபை படுத்து இருக்குது. ஏன்னா ஸ்பிரிட் ஃபில் கிறிஸ்டியன் இல்லை, தட்டி எழுப்புகிறவர்கள் இல்லை. ஏன்னா நம்ம ஆவியிலே நிரப்பப்படவில்லை. மூன்றாவது, he lived sacrificial life. ஐயா, நான் சொல்றேன் ஒண்ணு. ஒரு சகோதரி இப்படி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுடைய சர்ச் ஸ்பிரிட் ஃபில் சர்ச் ஆன கேட்டாங்க. She asked me this question. I would like to attend to your church, pastor. உங்களுடைய சர்ச் ஸ்பிரிட் ஃபில் சர்ச்சா? அப்போ அந்த சகோதரி பார்த்து நான் கேள்வி, அப்ப தமிழ்ல என்ன சொன்னா, உங்களுடைய சர்ச் பாஸ்டர் பிரான்சிஸ் அது ஆவிக்குரிய சபையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படி ஆவிக்குரிய சபைனா நாங்கள் உங்க சபைக்கு வர இருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப நான் அந்த சகோதரியை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்டேன். ஆவிக்குரிய சபைனா என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதான் அந்த பாலா அந்நிய பாஷை பேசுவாங்களே அந்த சபையான்னு கேட்டாங்க. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய சபைனா it doesn't necessarily the people who speak in tongues. அப்படி இல்லை. ஆவிக்குரிய சபைனா என்ன அர்த்தம்? பர்னபாஸை போல இருக்கின்ற விசுவாசி கூடி வருகின்ற இடம், அதுதான் ஆவிக்குரிய சபை. நல்லவர்கள் இருக்கிற இடங்க. மூன்றாவது அவன் என்ன பண்றான் பாருங்க. You see,
since the Spirit of God is in him, God control his life. அவன் என்ன பண்றான்? நெருக்கத்தின் மத்தியில ஜனங்களுக்கு பணம் இல்லை, சர்ச்சில் பணம் இல்லை. இவன் என்ன பண்றான்? அவனுடைய சொத்து, அவனுடைய நிலத்தை வித்து வந்த பணத்தை எங்க கொண்டுட்டு வரான்? சர்ச்சுக்கு கொண்டுட்டு வரான். யாருடைய அண்டையில வந்து போடுறான்? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வந்து போடுகிறான். Can you see sacrificial life? இவர்கள் தாங்க உண்மையான விசுவாசி. இன்னைக்கு இப்படி போன்ற விசுவாசிகளை கிறிஸ்தண்டம்ல பார்க்க முடியல. இன்னைக்கு பாபா பாபா பாபான்னு பேசுகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே தோற்றம், இதெல்லாம் நடிக்கலாம், ரைட்டு தானே? அந்நிய பாஷையை பேசி நீங்க எல்லாத்தையும் ஏமாத்தலாம். ஆனா இன்றைக்கு இவனை போல உள்ளவர்கள் இருக்கிறாங்களா? இவர்கள் தான் உண்மையிலேயே தாங்களை அர்ப்பணித்து அவன் என்ன செய்யறான் பாருங்க. நான் எனக்காக வாழல, சுயத்துக்காக வாழல, என்னுடைய ஆண்டவனுக்காக வாழுகிறேன் என்று சொல்லி இருந்ததை எல்லாத்தையும் விற்பனை பண்ணி வந்த பணத்தை விசுவாசிகளுக்கு வந்து அள்ளி கொடுக்கிறான். ஏனென்றால் I am your brothers, நீங்க என்னுடைய சகோதர சகோதரிகள், நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, சரியா? அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியல. எனக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? உங்களை தாங்க சொல்றாரு, நேசிக்க சொல்றாரு என்று சொல்லி தன்னுடைய அந்த ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கு அதை பார்க்க முடியலையே. இன்னைக்கு பார்க்க முடியலையே. ஏன் பார்க்க முடியலன்னா, you are not filled with the Spirit of God. We are so selfish, right? இன்னைக்கு சர்ச்சில் வந்து எதற்காக சுயத்துக்காக வாழ்றோம். எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு சொல்லி தானே நீங்க கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, கடவுளை தேடி வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. எதற்கு? உங்களுக்காக வரீங்க. இவனை பாருங்க, நான் எனக்காக வாழல, அவருடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ்கிறான். பார்த்தீங்க, இவர்கள் தான் உண்மையிலேயே ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு பிரியமானவர்களை இப்படி போன்றவர்களை காண முடியவில்லை. ஏனென்றால் பாத்திரம் நிரம்பி வழியவில்லை. கடைசியாக நான் என்ன பார்க்கிறேன்? John Mark was the one restored back. Barnabas was the one restored John Mark back to the ministry. அந்த காலகட்டத்தில் ஜான் மார்க்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன் இருந்தான், பின்மாற்றம் அடைஞ்சிட்டான். இவன் ஆவியில நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடினால் அவனை விட்டுறக்கூடாது என்று சொல்லி அவனை தேடி போய், இது காணா போன ஆடு, இந்த காணா போன ஆட்டை நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லி அந்த ஆட்டை தேடி, ஏன்னா ஆவியான நமக்குள்ளாக இருக்கும் போது நம்மோட பேசுவார் சொன்னதானே. என்ன பேசியிருப்பாரு பர்னபாஸ் கிட்ட? டே, ஆவியில நிரம்பி இருக்கிற. he was so control. கர்த்தர் அவனோடு என்ன பேசுகிறார், ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி, since he was so sensitive, I believe at that point of time Holy Spirit வந்து அவரோடு whisper பண்ணியிருப்பாரு. one of the guy he left the church. John Mark missing from the church. ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு போராட்டத்தில் சபையை விட்டுட்டு போயிட்டான். Barnabas, go and visit him. He was so sensitive to the voice of the Holy Spirit. போய் யாரை தேடி போறான்? ஜான் மார்க்கை தேடி போய் அவனை மறுபடியும் சபைக்குள்ளாய் கொண்டுட்டு வருகிறான். இன்றைக்கு அப்படி போன்ற சென்சிட்டிவான கிறிஸ்தவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறோமா? நம்ம இல்லையே. இன்றைக்கு அப்படி போன்ற கிறிஸ்தவர்களை சபையில நான் கிறிஸ்தண்டம்ல பார்க்க முடியல. ஏனென்றால் முதலாவது ஒரு கேள்விக்குறி, ஆவியானவர் உள்ளுக்கு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இரண்டாவது, அந்த ஆவியில நம்ம என்ன செய்யல, நம்ம வளரல, அந்த ஆவியில நாம் நடக்கல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, முதல் உதாரணம் சபையில. இரண்டாவது, தானியேலை குறித்து நான் பேசுறேன். நீங்க தானியேல் புத்தகத்துக்கு வாங்க, 4ஆம் அதிகாரம். Turn with me to book of Daniel chapter 4 now. நல்ல கவனிங்க கிறிஸ்தவர்கள், நல்ல கவனிங்க. சர்ச்சில் மட்டும் கிறிஸ்துவம், சர்ச்சில் மட்டும் காட்லினஸ் அப்படி இல்லை. காட்லினஸ் இங்கேயும் இருக்கணும். மீதி 6 நாள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கேயும் நம்முடைய காட்லினஸ் இருக்கணும். இந்த தானியேல் யாரு? ஒரு சிறந்த தீர்க்கதரிசி, உண்மை. He was a man of God. He was a prophet of God, உண்மை. தானியேலுக்குள்ளாக தேவனுடைய விவேகம், அறிவு இருந்தது. The wisdom of God rested in his life. வினோதமான கிஃப்டிங் அவனுக்கு இருந்துச்சு. இப்போ கிருஷ்ணன் அங்கிள் இருக்கிறாரு. நேற்று ராத்திரி அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவை வந்து கிருஷ்ணன் அங்கிள் என்கிட்ட சொல்லல. தானியேல் கிட்ட சொன்னீங்கன்னா, நேற்று ராத்திரி என்ன கனவு வந்துச்சு,
நீங்க யார் கூட பேசுனீங்க, அந்த கனவுல கேரக்டர் யாரு, எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கிருபை. ராஜாவுக்கு கனவு வந்துச்சு. அந்த கனவை ராஜா பார்த்த பிறகு சொல்ல தெரியல. அங்கிருந்த எல்லா புத்தி உள்ளவர்கள் ஞானிகளை அழைத்து என்ன கனவு கண்டேன், அதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லி ராஜா கேள்வி கேட்கும் பொழுது எல்லாரும் வந்தாங்க. ஒருத்தனுக்கும் என்ன பண்ண முடியும், விளக்கத்தை கொடுக்க முடியல. தானியேலை கூப்பிட்டாங்க. தானியேல் என்ன பண்றாரு பாருங்க. he was so filled with God's spirit. தானியேல் என்ன சொல்லுகிறார், இதுதான் உங்களுடைய கனவு ராஜா, இந்த கனவுடைய அர்த்தம் என்னது என்று சொல்லி அதையும் என்ன பண்ணுகிறார், விளக்கம் கொடுக்கிறார். யாரு? தானியேல் ராஜா, தானியேல் the prophet Daniel ராஜாவுடைய கனவுக்கு ஏற்ற அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ஆமென். சரி, அந்த நாட்களிலே தானியேலுடைய பொறுப்பு என்னது? Daniel was the ruler. யாரு? ரூலர். இப்போ சுல்தான் இருக்கிறாரு, சரியா? ஸ்டேட்டுக்கு ரூலர், நாட்டுக்கு அகோங் இருக்கிறாங்க ரூலர், பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க அந்த நாட்களிலே. சரியா? அந்நியர் உலகத்துக்கு, பாபிலோன் தேசத்துக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய தொழில். தானியேலுடைய தொழில் என்னது? செக்யூலர் வேர்ல்ட்ல, செக்யூலர் கிங்டமுக்கு ஒரு ரூலரா இருந்தான். சரியா? அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர் யாரு? ராஜா நேபுகாத்நேசர் ராஜா. சரியா? இவனுக்கு மேல ராஜா இருக்கிற அந்த ராஜா இவனை நியமித்து, இவன் பயங்கர புத்திசாலின்னு சொல்லி, சரியா, அவனை இப்பொழுது ஒரு தலைவனாய் நியமிச்சிட்டாரு. இப்போ எதற்கு தலைவனாக இருக்கிறாரு? உலகத்துக்கு, ஒரு உலக ராஜ்யத்துக்கு, சரியா, அவிசுவாசிகளுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறான். ஆனா நல்லா கவனிங்க, இன்னும் வாட் இஸ் தி பெஸ்ட் பார்ட்? இந்த உலகத்திலே அவன் பணிவிடை செய்யும் பொழுது, இந்த உலகத்திலே ஒரு தொழிலிலே அவன் இருக்கும் பொழுது, அந்த இடத்திலும் அவன் ஆவியிலே நிரப்பப்பட்டவனாயிருந்தான். ஆமென். எப்படின்னா நல்லா கவனிங்க, நேபுகாத்நேசர் ராஜா இருக்கார் பாருங்க, அந்நியர் ராஜா, அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நேபுகாத்நேசர் ராஜா தானியேலை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு. என்ன சாட்சி சொன்னாரு? You see, he bear witness, the king Nebuchadnezzar, he bear witness something, he saw something in the life of Daniel. என்ன தெரியுமா சொன்னாரு? இதெல்லாம் படிக்கும் பொழுது நான் ரொம்ப வேதனையோடு படித்தேன். ரொம்ப வேதனையோடு படித்தேன் நான். ஆண்டவரே, இப்படி நம்மளை பார்த்து யாருமே சொன்னது இல்லையேன்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா சொன்னாரு? அந்நியர் ராஜா சொல்றாரு, வாசிங்க போடுதுமா, தானியேல் 4:9 வாசிங்க. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தெஷாத்ரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும், எந்த மறை பொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. ஓகே, நான் சொல்றேன், ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். நேபுகாத்நேசர் ராஜா சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? அங்க இருக்கின்ற ஜனங்களை, டேனியேலை குறித்து சொல்றாரு. I say, Belteshazzar, chief of the magician, I know that the spirit of the holy gods is in you, and no mystery is too difficult for you. Here is my dream, interpret it for me. ஓகே, பெல்தெஷாசார்னு சொல்லி ஒரு பதத்தை பார்த்தோம். ஓகே, எல்லாம் சொல்லுங்க, பெல்தெஷாசார்னு சொல்லுங்க. பெல்தெஷாசார்னா என்ன அர்த்தம்? பாபிலோன் தேசத்தோடைய தேவர்களுடைய நாமம். விளங்குதா? கிறிஸ்தவர்களுடைய தெய்வம்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஹிந்துன்னு சொல்லும் பொழுது விநாயகர் இருக்கிறாரு, சரியா, மற்ற சாமி இருக்கிறாங்க, ரைட்? அதே போல பாபிலோன் தேசத்திலே இருந்த தேவர்களுடைய முக்கியமான தேவர்களுடைய நாமம் என்னதுன்னா பெல்தெஷாசார். இந்த நேபுகாத்நேசர் தானியேலை பார்த்து தானியேல் என்று சொல்லி கூப்பிட மாட்டாரு. தானியேலுடைய பேரையே மாத்திட்டாரு. யார் பேரை வச்சிட்டாரு? அவனுடைய தேவர்களுடைய பேரை யாருக்கு வச்சிட்டாரு? பெல்தெஷாசார். ஏன்னா நேபுகாத்நேசர் ராஜாவுடைய பார்வையில் அவன் ஒரு கடவுள்.
அவனுக்குள்ளாக தேவன் இருக்கிறார். அவனுக்குள்ளாக தேவன் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. பிகாஸ் யூ நோ வை, தானியேலுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்கும் பொழுது, தானியேலுடைய குணத்தை பார்க்கும் பொழுது, தானியேல் எடுக்கின்ற டிசிஷனை பார்க்கும் பொழுது, டேனியேலுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது, அது பார்த்து ராஜா சொல்லிட்டா, இவனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவி சாதாரண ஆவியில கடவுளுடைய ஆவி என்று ராஜா கண்டுபிடிச்சார். ஏன்னா இந்த உலகத்திலே அவன் வாழும் பொழுது, உலகத்திலே சேவை செய்யும் பொழுது, உலக தொழிலை செய்யும் பொழுது, அவன் அந்த he was so controlled by the spirit of God. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? மறுபடியும் சொல்றேன். You see, notice then, since he had the spirit of God in him, he lived a holy life among the pagan society. அது ராஜா கண்டுபிடிக்கிறாரு. மற்றவர்களை போல இவன் ஊதாரியா வாழல தானியேல். இந்த உலகத்துல தான் இருக்கிறான், மற்றவன் எல்லாம் குடிக்கிறான், மற்றவன் எல்லாம் பாவத்தில் இருக்கிறான், மற்றவன் எல்லாம் விபச்சாரம் பாவத்தை செய்கிறாங்க, மற்றவன் எல்லாம் பொய் பேசுறாங்க, இவனோ பரிசுத்தமாய் வாழுகிறான். இரண்டாவது, he fasted and prayed regularly among the pagan society. godliness பாதுகாத்துக்கிட்டான். நம்ம என்ன சொல்றோம் பாஸ்டர், ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் பக்தியா சபையில வாழ முடியும் பாஸ்டர், உலகத்துக்கு போயிட்டா பாஸ்டர் புத்தி மாறுது பாஸ்டர். என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க பாஸ்டர்? நம்ம வெளியே போயிட்டா பாஸ்டர் அங்க நம்ம என்ன செய்யணும் பாஸ்டர்? தில்லுமுள்ளு வேலை செய்யணும் பாஸ்டர். தில்லுமுள்ளு வேலை செய்யாம பொய் பேசாம வாழ முடியாது பாஸ்டர், இந்த உலகத்தில் வாழ முடியாது. நல்ல கவனிங்க, ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் சபையிலும் சரி வெளியும் சரி அவர்கள் எப்பையும் அவங்களுடைய பக்தி வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வார்கள். உபவாசம் எடுத்தானா யார்கள் மத்தியில? பேகன்ஸ் மத்தியில. தினந்தோறும் ஜெபம் பண்ணினானா? எவ்ரிடே. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணினான். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற இடத்துல, வேலை செய்யற டைம்ல இல்ல, ஓய்வு டைம்ல பைபிளை படிச்சு ஜெபிக்கிறீங்களா? எங்க பாஸ்டர் டைம் இருக்குது? சில விசுவாசிகள் பிரேக் டைம்ல you go out and you go and for your smoke break. யார்? நம்ம விசுவாசி. இவனை பாருங்க, அவனுக்கு அந்த 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 கேப்ல டைம் கிடைக்கும் பொழுது போய் அவன் என்ன பண்ற? ஜெபிக்கிறான். because he was so controlled by the spirit of God. godliness விட்டு விடல, பக்தியை விட்டு விடலங்க. spirit filled Christian Daniel. இதெல்லாம் எங்க நடக்குது? வேலை செய்கிற உலகத்தில் நடக்குது. உலகத்தில் நடக்குது. நம்ம விசுவாசிகள் எங்க இருக்கிறீங்க? பாப்புலர் இருக்கிறீங்க. அதான் நான் உங்க கூட பேசிக் கொண்டு இருக்கிறேன். நான் பாஸ்டர், சண்டே பாஸ்டர் நம்ம ஹோலியா மாறிடலாம். இந்த 6 நாள் குறித்து நீங்க பேசாதீங்க. ராத்திரி நேரத்தில் நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற? தூங்குற டைம்ல பயங்கர கூத்து. How can you be spirit filled? Look at this man among the pagans. godliness பார்த்துக்கிட்டான். because he was so controlled by the spirit of God. He was an honest man among the pagan society. உண்மைத்துவம் இருந்துச்சுங்க. உண்மை இருந்துச்சா இல்லையா? நமக்கு உண்மைத்துவம் இருக்குதா? வேலை செய்கிற இடத்துல, வியாபாரத்துல உண்மைத்துவம் இருக்குதா? இந்த பண விஷயத்தில் உண்மையா இருப்பேன், என்னுடைய பேச்சு வார்த்தையில உண்மையா இருப்பேன், முதலாளியோடு உண்மையா நடந்து கொள்வேன், என்னுடைய டாக்குமெண்டேஷன்ல உண்மையா இருப்பேன். 9 மணி நேரம் ஓவர் டைம் செஞ்சேன்னா 9 மணி நேரம் தான் எழுதுவேன். 9 மணி வேலைன்னா 9 மணிக்கு நான் வேலை செய்யற இடத்துக்கு வந்துருவேன். நான் 5 மணிக்கு வேலை முடியுது, 5 மணிக்கு பிறகுதான் போவேன். நான் இன்றைக்கு இருக்குதா? இன்றைக்கு இல்லையே. But look at this man. He was honest because he was so controlled by the Spirit of God. Therefore, the king able to recognize he is having the Spirit of God. Amen. He was used mightily among the pagan society. The pagans king able to recognize and see God in him.
உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா, என்னை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா, உனக்குள்ளாக தெய்வத்தை நான் பார்க்கிறேன், உனக்குள்ளாக ஒரு தெய்வத்தை யூ ஆர் டிஃபரண்ட் மேன், யூ ஆர் டிஃபரண்ட் வுமன். நீங்க வித்தியாசம், நீங்க ரொம்ப வித்தியாசம். we can trust you. உங்களை நம்பி உங்களுக்கு அடுத்த அந்த ப்ரொமோஷனை கொடுக்கலாம். because I trust you. உங்க முதலாளி உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா, I can trust you. உன் சம்பளத்தை நான் ஏத்தி கொடுக்கிறேன். you know why? whatever I entrusted to you, நீ எல்லாத்தையும் மேன்மையாக செய்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்னபாஸ் ஸ்பிரிட் ஃபில் மேன் சர்ச்சில் வந்து சாட்சியாக இருந்தான். இந்த தானியேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரைப்பட்ட உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, அங்கேயும் நிரப்ப ஆவியிலே நடத்தப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையாக இருந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள். உங்களை குறித்து அந்த சாட்சி நான் கேட்கணுங்க. அப்போதான் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அர்த்தம். இவங்களா ஓட்ட போடுறான் பாஸ்டர், இவங்களா பாஸ்டர் போய் பேசுறாங்க பாஸ்டர், இவங்களை நம்பாதீங்க. சர்ச்சில் தான் டிராமா போடுறாங்க. வேலை செய்யற இடத்துல பாருங்க, முதலாளி இவங்களை பார்த்து அன்டூன்னு சொல்றாங்க. எந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்குது? அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். I hope all these things will make sense. I hope all these things will make sense. What about us? Are we controlled by the Spirit of God in our daily job? As a mother, are you controlled by the Spirit? Mother, ஒரு தாய், உலகத்தில் ஒரு தாய் ஒரு ஊழியர் பணி செய்யும் பொழுது நல்ல ஒரு தாயாக இருக்கிறீங்களா? ஒரு தகப்பனராக, நல்ல ஒரு தகப்பனராக இருக்கிறீங்களா? ஆவியில நிரப்பப்பட்டு உன்னுடைய செய்ய வேண்டிய வேலை செய்கிறீங்களா? பெற்றோர்களாக பிள்ளைங்களுக்கு நல்ல பெற்றோர்களாக இருக்கிறீங்களா? Are you filled with the Spirit, parents? கேள்வி. Or in your working place, secular world, nurse வேலை செய்யலாம். You can be a nurse. அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு தேவ தூதராக செயல்படுகிறீங்களா? You can be a teacher. You can be a teacher. நீ வேலை செய்யற இடத்துல can people recognize you as different? You can be a doctor, you can be technician, engineer, supervisor and so on. இன்னைக்கு நீங்க இந்த உலகத்திலே ஒரு தொழிலில் வேலை செய்யும் பொழுது மற்றவர்கள் கிறிஸ்துவை உங்களுக்குள்ளாக பார்க்கிறார்களா? பார்க்க முடியல, பார்க்க முடியல. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் கருவியாக இருக்கிறோம். சொல்லுங்க, கருவி சொல்லுங்க. கடவுளை பார்க்க முடியுதா? கடவுளை யாருமே பார்க்க முடியாது. ஆனா கடவுள் என்ன செய்கிறாரு? உங்களையும் என்னையும் கருவியாக பயன்படுத்துகிறார். நான் சொல்ற இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கடவுளை யாருமே பார்க்க முடியாதுங்க. God is spirit. But you must understand, Christians, விசுவாசிகளே, நீங்கள் கருவியாக இருக்கிறீங்க. அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து உங்கள் மூலியமாக செயல்படுகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் என்னது? உலகம் இன்றைக்கு உடைந்திருக்குது. இன்றைக்கு இந்த உலகம் கரைப்பட்டதா இருக்குது. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆறுதல் இல்லை. இன்னைக்கு இந்த உலகம் மோசத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது. ஆனாலும் ஆவியிலே நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றபடினால் இந்த உலகத்தில் நீங்கள் வெளிச்சமா இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறாரு. கடவுள் கீழே இறங்கி வந்து வேலை செய்ய மாட்டாருங்க. கடவுள் கீழே இறங்கி வந்து ஆவியில நிரப்பப்பட்டவர்களை உபயோகப்படுத்துவார். That is why Saint Teresa of Avila அப்படி சொல்றாங்க. நல்ல கவனிங்க, ஒரு கொட்டேஷன். Saint Teresa அப்படி சொல்றாங்க, Christ has no body on earth but yours, no hands but yours, no feet but yours. Yours are the eyes through which Christ's compassion for the world is to look out. அப்படி என்ன அர்த்தம்? கடவுளுக்கு சரீரம் இல்லை, ஆனா கடவுள் உங்களுடைய சரீரத்தை எதிர்பார்க்கிறார். ஐயா, இந்த உலகத்தை தாங்கிறதுக்கு கடவுளுக்கு கரம் இல்லை. கடவுள் என்ன செய்கிறார்? உங்களுடைய கரத்தை எதிர்பார்க்கிறான். கடவுளுக்கு பாதம் இல்லை, ஜனங்களை நடத்த உங்களுடைய பாதத்தை எதிர்பார்க்கிறாரு. கடவுள் வந்து மற்றவர்களை பார்க்க அவருக்கு கண்ணில்லை, உங்களுடைய கண்கள் மூலியமாக மற்றவர்களை பார்க்க அவர் வாஞ்சிக்கிறாரு. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனைங்க. மற்றவர்களை பார்க்கும் பொழுது வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சிருக்கிறோமா? ஏன் கண்ணீர் வடிக்கல? உனக்கும் அந்த ஆவிக்கும் தேவனுக்கும் உறவில்லாதபடி. நான் yours are the feet with which he is to go about doing good, and yours are the hands with which he is able to bless us now. நீங்க கருவி, நீங்களும் நானும் கருவி.
கருவி. நம்ம எல்லோரும் அவருடைய பாத்திரமாக இருக்கிறோம். சரி, நான் முடிக்க இருக்கிறேன். ஏன் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியல? why பர்னபாஸை யூஸ் பண்ணனது போல, டேனியலை யூஸ் பண்ணனது போல ஏன் கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை பயன்படுத்த முடியல? what deterred the spirit from controlling us? why we are not led by the spirit? முக்கியமாக இந்த மூன்று காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. if the spirit of God is in you, firstly we are walking according to the desire of our flesh. நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா கவனிங்க. நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறாரு. நமக்குள்ளாக யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறாரு. அதே சமயத்தில் நீங்க மறந்து போயிடக்கூடாது, நமக்குள்ளாக நம்முடைய கரைப்பட்ட நம்முடைய மாமிசம் இருக்குது. இந்த ரெண்டு எலமெண்ட் கேன் யூ see? நமக்குள்ளாக யார் இருக்கிறா? the indwelling of the spirit of God நமக்குள்ளாக இருக்கிறாங்க. நம்மளுடைய flesh, not body, I'm talking about flesh. flesh னு சொல்லும்போது நம்முடைய sinful nature, நமக்குள்ளாக அந்த sinful nature இருக்குது. you see, Francis, எனக்கு சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ்? Francis can surrender to the spirit of God and allow the spirit to lead me, or Francis can allow my flesh and let the flesh to lead me. விளங்குதா இல்லையா? ஆவியானவர் நம்மை நடத்த முடியும், அதே சமயத்தில் மாமிசமும் நம்மை நடத்த முடியும். எல்லாம் யார் கையில் இருக்குது? உங்க கையில் இருக்குது. that is why Paul சொல்றாரு, do not led by the flesh but you must be led by the spirit. நீங்க என்ன செய்யணும்? அதற்கு அர்ப்பணிக்கணும், நீங்க சரண்டர் பண்ணணும். சரியா? நீங்க மாமிசத்தின் படியும் வாழலாம், நீங்க ஆவியின் படியும் வாழலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி பாஸ்டர், எப்படி கண்டுபிடிக்கிறது மாம்சத்தில் நான் இருக்கிறேனா நான் ஆவியில் இருக்கிறேன்? எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல ஒரு கேள்வி தானே. உங்களுக்கு சில உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். பாஸ்டர் கூட வாங்க. சரி, மாம்சத்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? turn with me to book of Galatians chapter 5 now. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21. இப்போ உங்க தலையில மணி அடிச்சிச்சுன்னா மாம்சத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். டாயிங் 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 மணி அடிச்சுன்னா அர்த்தம் நீங்க மாம்சத்தின் படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாசிங்க. பொழுது பவுல் சொல்றாரு, okay, led by the flesh, led by the spirit. okay, நமக்கு அந்த கான்ட்ராஸ்ட் காண்பிக்கிறாரு. கலாத்தியர் 5:19-21 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றது. அவை யாவன? விபச்சாரம், sexual immorality, வேசித்தனம், impurity, அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பது இல்லை என்று. இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நமக்குள்ளாக பகை இருக்குதா? நமக்குள்ள எவ்வளவு பொறாமை இருக்குது? நமக்குள்ள எவ்வளவு கசப்பு இருக்குது? நமக்குள்ள எவ்வளவு பிட்டர்னஸ் இருக்குது? பாருங்க, இதுதான் நம்ம என்ன பண்ணது நடத்தி செல்லுது. இதுதான் உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து உங்களை நடத்த வைக்குது. இப்படி போன்றவைகள். சோ என்ன சொல்றாரு பவுல்? இப்படி போன்றவைகளாய் நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்படி செய்து கொண்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆவியின் படி நீங்க வாழல, அந்த மாம்சத்தின் படி நீங்கள் ஒப்பு கொடுத்து அதற்கு அடிமையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சரி, இப்ப அடுத்தது, ஆவியிலே நடப்பதுன்னா என்ன அர்த்தம்? எப்படி கண்டுபிடிப்பது? இவர் ஆவியில் இருக்கிறாரா? எப்படி கண்டுபிடிப்பது? வாசிங்க இப்பொழுது, பாஸ்டர் கூட வாங்க இப்பொழுது. ஓகே, 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-25 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்குவோம் கடவோம்.
Those who belong to Christ Jesus have crucified the flesh with its passion and desire. Since we live by the Spirit, let us keep in step with the Spirit. ஆமென் சொல்லுங்க. Let us keep in step. அவரோடு நடக்கணும். அவரோடு நடங்க. Surrender yourself. Today surrender yourself. Lord, இன்றைக்கு இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நாசமா இருக்குது, மோசமா இருக்குது, கரைப்பட்டதா இருக்குது. ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தின்படி அல்ல, ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்றேன், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் இந்த பாத்திரத்தை முழுமையாய் நிரப்புவான். What deter the spirit from controlling us? Walking in the desire of the flesh. யுத்தத்தை பார்க்க முடியுதா? யாருக்கும் யுத்தம். இதுதாங்க யுத்தம். பிசாசுடைய கோட்டை, பிசாசுடைய அரண் எங்க இருக்குது? நமக்குள்ளாக இருக்குது. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, மாம்ச பலவீனம் சொன்ன பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த கோட்டை, அதுதான் ஸ்ட்ராங் ஹோல்ட். அப்ப நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல பாருங்க, warfare சொல்றாங்க. என்ன யுத்தம்? You must overcome the worldliness. வாழ்க்கை சரிப்படுத்து. இரண்டாவது, unholy vessel. அன்ஹோலி வெசல். ஐயா, நம்மளுடைய மாம்சம் அவருடைய பாத்திரமாக இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு பாத்திரம் சொன்ன தெரியுமா? இந்த பாத்திரத்தை சுத்தமாக வச்சுக்கணும். நீங்க நமக்குள்ளாக யார் இருக்கிறா? நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். we are the temple of God. ஏன் அப்படி சொன்னார்னா, கடவுளே நமக்குள்ளாக குடியிருக்கிறாரு. அந்த கடவுள் சொல்லும் பொழுது ஆவியானவர். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக குடியிருக்கும் பொழுது சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மோசம் பண்ணக்கூடாது, குடிச்சுக்கிட்டு அலையக்கூடாது, வேசித்தனத்தில் வாழக்கூடாது. இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் சாம்சன் இருந்தாரு. அபிஷேகத்தை பெற்றா சாம்சன் தாறுமுறாய் வாழ்ந்தான். சாம்சன் அசுத்தமாய் வாழ்ந்தான். எப்போ பார்த்தாலும் பொம்பளை கூட தான் இருந்தான். பொம்பளையோடைய தொடையில படுத்திருந்தான். அப்படிதான் எழுதியிருக்குது. யாருடைய தொடையில இருந்தான்? ஒரு பக்கத்தில் தெய்வ மனுஷன், ஒரு பக்கத்தில் கிறிஸ்டியன். கிறிஸ்டியன் மேன். வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அசுத்தம். என்ன நடக்குது? பைபிளை படிச்சு பாருங்க. அவனுடைய சரீரத்தை அவன் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளாத வசி, தாறுமுறாய் அவன் வாழ்ந்த வசி, அவனுக்குள்ளாய் இருந்த ஆண்டவர் வெளியாகினார் என்று சொல்லி எழுதியிருக்குது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் துக்கம் பண்ணுவீர்கள். ஆவியானவர் வெளியே போக மாட்டாரு, துக்கம் பண்ணுவீர்கள், அவரை நீங்க அமைச்சிருவீங்க. Unholy vessel. Therefore the Spirit left Samson. Do not grieve the Holy Spirit. மூன்றாவது, கடைசியாய், Christian lives without obedient to the word of God. பிரசங்கத்தை கேட்குறீங்க. எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்கிறீங்க? வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்றீங்க? ரொம்ப குறைவுங்க. நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு அந்த obedient spirit இருந்துச்சு, you are yielding yourself to the Lord. I tell you, the Lord will fill you with the Spirit of God. God will fill you with the Spirit of God. சர்ச்சில் பிரசங்கத்தை கேட்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஐயா, அது பெருசு இல்லை. That is why I will never say this kind of things. Do not come here and do drama in the church. Do not come here and do drama in the church. I do not like. பிரசங்கத்தை கேட்கிறீங்க, பிரசங்கத்தின்படி வாழ்றீங்களா? அவர்கள் புத்தி உள்ளவர்கள், அவர்களை தேவன் நிரப்புவான். So what deter? Firstly, I said, okay, living according to the flesh. ரெண்டாவது, unholy vessel. மூன்றாவது, right, disobedience. இதை மூன்று நீங்க சரிப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க சரிப்படுத்துங்க, பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவாருங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உலகத்திலும் சரி சாட்சியாக இருப்பீங்க, சபை காரியத்திலும் சரி நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரியா? இந்த வருஷத்துடைய கருப்பொருள் என்னது? நம்ம சாட்சியாக இருக்க போகிறோம். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் இங்கு ஆரம்பிக்க வேண்டும். Let us pray. Can we stand and pray? Thank you, Lord.